என்னது? என்ன சூப்பரு! அத்தை, என்ன சொல்றீங்க? அவ்வளவு எங்களுக்கா? ஐயோ, வேணாம் அத்தை. எங்களுக்கு வேண்டாமே. இந்த நகையெல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தரீங்களா? வேணாம் அத்தை. ஐயோ, நீங்க எத்தனை பிள்ளைங்க பெத்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி பகிர்ந்து கொடுத்துருங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆளா நான் வாங்கி வச்சுக்க மாட்டேன். அது சரிப்பட்டு வராது. இந்த முல்லைக்கா சொல்றத பாத்தீங்களா? யாரும் மனசார கொடுக்கவும் மாட்டாங்க. வேணாம் அத்தை, வேணவே வேணாம். இந்த நகை வேணவே வேணாம். பரவாயில்ல, நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல. அப்ப என் புருஷன்லாம் நீங்க பெக்கவே இல்லையா? என் புருஷன் உங்களுக்கு பையனே கிடையாதா? உங்க இஷ்டத்துக்கு எதுனா அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேலையை பார்த்துட்டு போங்க. ஆமா, இது 4 பங்கா போடுங்க. 3 பங்கா கூட வேணாம். உங்க பொண்ணையும் சேர்த்துக்கோங்க. 4 பங்கா போட்டு 200 பவுன் இல்ல ஆளுக்கு 50 பவுன் கரெக்டா கணக்கு போட்டு வைக்கணும். இப்ப இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதே நான் அவளுக்கு மட்டும் 200 பவுனா கொடுத்துட்டு நாங்க என்ன நடு ரோட்ல உட்காந்துருப்போமா என்ன? அதெல்லாம் சரிப்பட்டு என் புருஷனும் உங்க பையன் தானே. நீங்க நல்லா குடுப்பீங்க, நாங்க பார்த்துட்டு இருப்போம்மா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 4 பங்கா போடுங்க. என்ன பெரிய மனுஷி தானே நீங்க? நின்னுகிட்டு இருக்கீங்க, வாயை திறந்து ஏதாவது சொன்னா என்ன? ஏய் இருடி, என் தங்கச்சி என்ன முடிவுனாலும் கரெக்டா தான் எடுப்பா. அவ சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன பெரியவனே, நீ என்னடா சொல்ற? அப்ப உன் தங்கச்சி எடுக்கிற முடிவு தான் கரெக்டுங்கிறியா? கிருஷ்ணா, நான் மட்டும் சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன், நீ பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன கிருஷ்ணா, உன்னோட முடிவு என்ன? பெரியம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா செய்யறது கரெக்ட். இங்க பாரு பெரியம்மா, பாவம் மயிலும் மல்லிகாவும். மயிலு இனிமே அந்த வேலைக்கு கூலி வேலைக்கு போய் அவன் சம்பாரிச்சு முன்னேறி இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி பண்ணுவானான்னு தெரியல பெரியம்மா. அது அது சரியா? அதனால அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்களுக்கே கொடுக்கட்டும். அவங்க பிள்ளைங்க பாவம், அவன் ஒரு வீடு கட்டணும், அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த நகையே எனக்கு வேண்டாம். மயிலுக்கிட்டையும் மல்லிகாட்டையும் கொடுக்கட்டும். அவங்க நல்லா வளரட்டும். அவ்வளவுதான் பெரியம்மா என்னோட முடிவு. இவ கத்துனா கத்திட்டு கிடந்துட்டு போறா. இன்னைக்கு நேத்தா கத்துறா, வருஷம் பூரா கத்திட்டு தான் கிடப்பா. இதுக்கு மட்டும் சும்மாவா விடுவா? காட்டு கத்துவா. இதெல்லாம் கண்டுக்காம நீ எடுத்ததுதாம்மா முடிவு. மயிலு மல்லிகா வேணான்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன் இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். நான் கிருஷ்ணா, நீ பேசாம நிக்கிற, நீயும் அப்படித்தானே? பெரியம்மா, எங்க அண்ணன் வேணான்னு சொல்லிட்டு போகலாம். நான் அப்படி வேணான்லாம் சொல்லிட்டு போக முடியாது பெரியம்மா. எனக்கு பங்கு வேணும். எங்க அண்ணன் போனா போட்டும். இதுல 3 பங்கா போடுங்க. அஞ்சலியும் வர சொல்லுங்க. 3 பங்கா போட்டு சரி பாதி எவ்வளவு வருதோ எல்லாரும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். 3 பங்கா போட சொல்லுங்க பெரியம்மா. வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் பெரியம்மா. நானும் கொஞ்சம் வருஷம் சிங்கப்பூர்ல இருந்து சம்பாரிச்சு எங்க அம்மாவுக்கு தான் அனுப்புவேன். எங்க அம்மா சேர்த்து இதுல கொஞ்சம் ஆசை உழைச்சதான் இருக்கும். அதனால அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா நான் விட்டுட்டு போக முடியாது பெரியம்மா. அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போக முடியாது. எனக்கும் வேணும். ஆமா பெரியத்த, எங்களுக்கும் வேணும். ஈஸியெல்லாம் விட முடியாது. என்ன ஆளாளுக்கு ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு பையன், உங்களுக்கு ஒரு பையனா? ஏன் அடுத்து எங்களுக்கு பொண்ணு பிறக்காதா? அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு வேண்டாமா? என் புருஷனும் உழைச்சாதான், வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டாருதான். அவருக்கும் அதுல பங்கு உண்டு. ஒருத்தவங்களுக்கே கொடுத்து ஒருத்தவங்களுக்கே எடுத்துட்டு போய் அவங்க நல்லா போயிருவாங்க மேல. நாங்க கீழே அடிமட்டத்துல இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது பெரியத்த, ஒத்துக்கலாம் முடியாது. எங்களுக்கு பங்கு வேணும். பெரிய மாமா வேணான்ட்டு சொல்லலாம். நாங்கெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டோம். ஏய் கிருஷ்ணா, விர்ரா. நம்ம ஓரளவு வளர்ந்து தாண்டா இருக்கோம். உனக்கு கிடைச்ச வேலைக்கு நீ நல்லாவே வளர்ந்துருடா. நான் ஓரளவு செட்டில் ஆதாண்டா இருக்கேன். என் பையன் இனிமே பாத்துக்குவான்டா. மயில நினைச்சு பாரு, 2 பொம்பளை பிள்ளைய. ஒரு புள்ள படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு கல்யாணம் கட்டி கொடுத்து சின்ன வயசுல கல்யாணம் கட்டி பாவம்டா மைசு புள்ள. அடுத்து பவி இருக்குது. பவிக்கு பார்த்து படிக்க வைக்கணும். எவ்வளவு இருக்குது. நகை விற்கிற விலைக்கு அதுக்கெல்லாம் வாங்க முடியுமா? போயிட்டு போகுது விடுடா. பாதியை கட்டி கொடுக்கறது வச்சுக்கட்டும், பாதியை வீடு கட்ட வச்சுக்கட்டும். அதுக்கு பாட்டுக்கு வச்சுட்டு போகுதுங்க. இங்க பாருனே, உனக்கு வேணாம்னா வேணாம்னுட்டு போ, அத்தோட வச்சுக்க. என்கிட்ட எதுக்கு வேணான்னு சொல்றாங்கிற? நீ வேணான்ட்டு போ. நான் அப்படியெல்லாம் வேணான்னு விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. நான் எதுக்கு வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டு போகணும்? அப்படி அவசியமே கிடையாது. எனக்கு வேணும் தான். என்னடி உன் மகனும் ஆளுக்கு இப்படி பேசுறானுவா? நீ வாட்டுக்கு செவனேன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அவனே பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சொல்லலாம்ல என்ன ஏதுன்னு. சொல்லு அவனுவல்ட்ட. அவனும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறதுக்கா? இதுதான் வாயை திறந்து சொல்லி
தெரிஞ்சிருச்சே பெரியத்த, அந்த மவனுக்கு தான் அந்த மருமகளுக்கு தான்னு. நான்லாம் சும்மா விட மாட்டேன். இந்த ஆளு வேணா போட்டோம், இந்த ஆளு வேணா வேணான்ட்டு போவாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, பங்கு போட்டே ஆகணும். ஆமா, உங்க பேசாம வாயை திறக்காம கூட இருப்பாங்க, நாங்க இருக்க முடியாது. ஏய் ஏன் அரைஞ்சனா காதுக்கு இதெல்லாம் வந்துட்டு பிச்சுக்கிட்டு போயிரும் பாத்துக்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் நகையை தலையில தூக்கி வச்சுட்டு ஓட போறியா? சொல்லு, நகை தலையில தூக்கி வச்சுட்டு போக போறியா என்ன? பொம்பளை பிள்ளை 2 இருக்குது, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்க. நீயாவது நல்லா சேர்த்து வச்ச, குடும்பம் ஒன்னா இருக்கையிலே நல்லா சேர்த்து வச்ச. நம்ம அதுக்காக, நம்ம பொண்ணு கௌசிக்காக. அவன் ஒன்னுத்துக்கும் இது இல்லாம இப்பதான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். போறாண்டி, வச்சுட்டு போறாண்டி. இது என்னடி இருக்கு? பங்கு பங்கு பங்குன்னு அலையுற. அந்த கிட்ட பிச்சுக்கிட்டு போயிருமா? போறதே நானும் பாக்குறேன். ஐயோ அத்தை, இப்படியெல்லாம் இவங்க பேசும்போது திட்டும் போது வைக்கும் போது நான் இந்த நகையை வாங்கிக்கிட்டேன்னா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் இப்படி பேசியும் இதுக்கு மேற்கொண்டு நான் வாங்கினேன் அப்படின்னா நான் நல்லா இருக்க முடியாது, நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு வேண்டாம் அத்தை, தயவு செஞ்சு இது எனக்கு வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம், நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நாங்க எப்படி பொழைச்சுக்கிறோமோ போயிட்டு போறோம். ஏதோ வய போய் தொலைஞ்சிச்சுன்னு போறோம், அவ்வளவுதான். பாவம், பத்ததுக்கு அந்த வயலையும் வித்து இந்த அநியாயம் பண்ணிட்ட. அதுக்கு இப்ப வயலும் கிடையாது. ஏய், என்னங்கடி? இல்ல என்னன்னு கேக்குறேன். ஆளாளுக்கு பேசுறீங்க. என்னடா சின்னவனே, பேச்செல்லாம் ஓவரா பேசுற? நீ சம்பாரிச்சு இதுல கொடுத்தன்னு உனக்கு தெரியுமா? நான் ஏதாவது பேசுனேன் நீ எல்லாம் தாங்க மாட்ட. நீ சம்பாரிச்சு எங்கெங்க இடம் வாங்கி வச்சிருக்கன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? தெரியாதுன்னு நினைச்சியா? பெரியவன் அவன் பாட்டுக்கு வாங்கி போட்டிருக்கேன், நீ பாட்டுக்கு அங்கங்க வாங்கி போட்டிருக்க. ஓ பொண்டாட்டிக்கெல்லாம் நகை சேர்க்கலன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. எல்லாம் வெளியில காட்டாம நாடகம் போட்டுட்டு இருக்கிய நீயும் பொண்டாட்டியும். இதுல முல்லை இருக்காளே, முல்லைக்கிட்ட இல்லாத நகையா? குடும்பம் ஒன்னா இருக்கும்போது இந்த மயிலு போய் அப்பப்ப வேலைக்கு போயிட்டு வர்ற காசையும் என்கிட்ட கொடுப்பேன், நான் இவகிட்ட தான் கொடுப்பேன். நீ போட்டு விடுற காசும் பாதி அமைக்கிடுவா இந்த முல்லை. அப்படியே அமைக்கி அவ பாதி சொத்து சேர்த்துட்டா, அவ பாதி நகையை சேர்த்துட்டா. இதுல ஏமாளி யாருன்னு தெரியுமா? இந்த நிக்கிறாளே, இந்த கிறுக்கி மல்லிகா தான் ஏமாளியே. ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. புருஷன் குடிக்கிறானேன்னு அப்ப நான் மோசமானவளதான் இருந்தேன். என் மயனே கண்டிக்க துப்பு இல்லாம இருந்தேன். பாவம் இவ பல கஷ்டப்பட்டு அவங்கிட்ட அனுபவிச்சு இப்பதான் புருஷனை திருத்தி ஏதோ இருக்கேன். ஏண்டா, ஆளாளுக்கும் நீங்க நல்லா சுருட்டிக்கிட்டீங்க. நீ சுருட்டிக்கிட்ட, அந்த முல்லை சுருட்டிக்கிட்டா, எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. இதுகள்கிட்ட பாவம் ஒன்றும் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்கடா. விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க. நான் தெரியாதனமா இவங்க வயலை வேற வித்து தொலைச்சி 11 லட்சத்தை வாங்கி தொலைச்சிட்டேன். அதுக்கு நான் என்ன உங்களுக்கு செய்ய போறேன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. சொல்லுங்கடா, நினைச்சு பாருங்க. அதான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நகையெல்லாம் நீங்க சேர்த்ததும் நான் சேர்த்ததும் கிடையாது. என் புருஷன் சேர்த்தது, எங்க அம்மா அப்பா வீட்டுல பாதி போட்டது. சின்ன வயசுல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கையில கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தது. சரியா? இந்த நகையை தான் நான் யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. ஏன், நான் பெத்த மக அஞ்சலிக்கு கூட கொடுக்க போறது கிடையாது. இது எல்லா நகையும் மயிலுக்கும் மல்லிகாவுக்கு தான். போதுமா? இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு யாரும் தடை இருக்க கூடாது. என்னடா, திரும்ப எதுவும் நான் பேசணுமா? அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? இதுல கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா எங்களுக்கு? கொடுக்க மாட்டேன். சல்லி கிராம் கூட உங்களுக்கு கிடையாது. கிளம்புறா. என்னடா பெரியவனே, உன் ஆத்தா சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? நீ என்ன சொல்ற? இததான் நம்ம இருந்து நான் சொல்றேன், இந்த முடிவெடுன்னு. நீ என்ன சொல்றேன்னா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். அத்தை, இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா அத்தை? சொல்லுங்க, என்ன நிம்மதியா இருக்க விட்டுருவாங்களா எல்லாரும்? எனக்கு வேணாம் அத்தை, நீங்க சொன்னதே எனக்கு போதும். நாங்க எப்படி இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதே போல கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சிட்டு போறோம். போதுமா? அடியே வாய முறி, பொழைக்க தெரியாம பொழைச்சுக்கிட்டு திரிகிறா பொம்பளை. இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை இருந்தீன்னா ஒன்னத்துக்கும் ஆவாது. வாங்கி சுருட்டிக்கிட்டு போவியா? வேணாம் நோனாமா. எடுத்து
ரெண்டு பொட்ட பிள்ளையில என்னவா கட்டி கொடுப்பீங்களா? எடுத்துக்கிட்டு போறீங்களே. இன்னொன்னு ஒண்ணுப்பா, எப்பா பெரியவனே இல்லை சின்னவனே, ரெண்டு பேருமே எனக்கு கஞ்சி ஊத்த வேண்டாம். எனக்கு சாவுற வரைக்கும் மல்லிகா ஊத்தி என்னைய பாத்துக்குவா. அதனால எவனும் எனக்கு கஞ்சி ஊத்துற வேலை வேண்டாம். நீங்க பாட்டுக்கு கோச்சுக்காதீய. என்னடா நம்ம ஆத்தா அப்படி சொல்லி பிடிச்சேன்னு கோச்சுக்க மாட்டிய. நகையை இவள்கிட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டுல வந்து நான் சோத்துக்கு உட்காந்துருந்தேன்னா உங்க பொண்டாட்டி எல்லாம் என்ன விளக்க மாத்தால அடிக்காம விட மாட்டாளுங்க. எங்கேடி நகையை கொடுத்துட்டு எங்கேடி சோறு வாங்க வந்திருக்கேன்னு. அதனால எனக்கு வேண்டாம். நான் மல்லிகா கிட்டே காலம் பூரா இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் மல்லிகா கிட்ட கஞ்சி குடிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? அதையும் நான் சொல்லிட்டேன். ஏங்க அப்புறம் எதுக்கு நின்னுகிட்டு? வாங்க போவோம். எப்படிடி மனசார விட்டு கொடுத்துட்டு போறது? போயிட்டு போது வாங்க. என்னடி பாத்துட்டு நிக்கிறா? போக வேண்டியதானே? போடின்னா வந்துட்டா. போடி சொல்லிருச்சுல எங்க அம்மா, உங்ககிட்ட எல்லாம் சோறு திங்க வராதான். போ. நான் சந்தோஷம் தானே. எப்படி உனக்கு மனசார சந்தோஷம் ஆவ? ஐயோ இந்த நகையெல்லாம் விட்டுட்டு போறோமே, பாதி உசுறு பக்குன்னு போயிருக்கும் இந்நேரம். எப்படி மனசார நீ வருவ? சரி சரி போ. பாத்துட்டே நிப்பா நகையில. நகை பிசாசு பணம் பிசாசு புடிச்சவ தானே. ஏமா பாத்துக்க, நாங்க வாரோம். ஆனா இந்த மாதிரி கதையில எந்த ஊர்லயும், எந்த நாட்டுலயும், எந்த தேசத்துலயும் நடக்காதுப்பா. எந்த வீட்லயும் நடக்காதுப்பா இந்த கூத்தெல்லாம். அப்பா நினைச்சு கூட பார்க்கல. என்னக்கா, நான் எடுத்த முடிவை பத்தி நீ என்ன நினைக்கிற? சரிதானே? 100க்கு 100 உண்மைடி, 100க்கு 100 சரிடி. நான் சொல்றேன் மல்லியா, அதுல ஒரு செட்டை எடுத்து போடுத்த அவன் கழுத்துல பாப்போம். என்னடி எடுத்து போடு சொல்லுதுல பெரியத்த. வேணாத்த, எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே தலைய சுத்துது. இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கா, எனக்குன்னு நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு நினைக்கும் போது உன் கனவா நிஜமானே எனக்கு புரியாம நான் ஒரு மாதிரி, எனக்கு மைண்டே வேலை செய்யலாத்த. உண்மைக்குமா இதெல்லாம் நடக்குது? அடியே எடுத்து மாற்றேன்னா இருமா, நான் அவளுக்கு மாட்டி விடு. என் தங்கச்சி கெட்டிக்காரக்க பொழப்பு பொழைச்சிருக்கிறா. நம்ம ஆன பொழப்பு பொழைக்கல. சம்பாதிக்கவும் வாங்கி திங்கவுமா போய் தொலைஞ்சிட்டோம். நம்ம புருஷன் ஆன புருஷன் இல்ல. என்கிட்ட தங்கச்சி நல்லபடியா பொழைச்சிருக்கிறா. ஏமா எப்படி இருக்கு என் பொண்டாட்டிக்கு? ஐயோ இத கலட்டுங்க, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. நெசத்துக்கும் நான் இம்புட்டு நகை போட்டிருக்கேனா? ஐயோ எனக்கு நம்பவே முடியல. அப்படியே கிறுக்கி நீ தாண்டி போட்டிருக்கிற. ஏலே மாவட்டு போன எங்க கேமரா பொண்ணு போட்டோ எடுத்து அவள்கிட்ட காமி இவதான் போட்டிருக்கான்னு. அழகா இருக்குடிய தங்க மரமூளே. நான் நினைச்சு கூட பாக்கலத்தே நீங்க எனக்கு குடுப்பியன்னு. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஐயோ அழகா இருக்குல்லங்க. ஏங்க அழகா இருக்குல்லங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி ரொம்ப வெக்கப்படுற போலமா.